ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் 65 தான் பார்க்க போகிறோம். இப்போ புடலங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் சின்ன சைஸ் வந்து புடலங்காய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பெரிய சைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நல்லாவே வரும். இது நல்லா பெருசாக இருந்தாலும் ரவுண்ட் ஷேப் பண்ண முடியல. ஸோ இதை எடுத்து இந்த மாதிரி மேலே இருக்கிற இந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ இது எல்லாமே எடுத்துக்கோங்க. இதில் வந்து சில்லி வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து நார்மல் சில்லி, வெறும் ரெட் சில்லி மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு கலர் கிடைக்காது. நான் அதுக்காக வந்து ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் நல்லா பவுடராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நீட்டாக இருக்க புடலங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து அதுலேருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக பார்த்து பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு தண்ணி வராது. அதனால் நான் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிச்சு. நல்லா சூடானதுக்கப்புறமா போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டிங்க அப்படின்னா சூப்பரான கிறிஸ்பியாக மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.